ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி. கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் என்ன, கம்பெனினா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆர்டிஃபிஷியல் பர்சன். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் என்னென்னா, கம்பெனிக்கு நேச்சுரல் பர்த் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு பர்சன் தான் க்ரியேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது ஒரு பர்சன் அதை க்ரியேட் பண்ணிட்டா உண்மையான உண்மையாக ஒரு பர்சன், நேச்சுரலாக பிறந்து வர்ற பர்சனும் இந்த கம்பெனிங்கிற ஒரு பர்சனும் ஒன்று ஆயிருமா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஆகாது. ஏன்னா என்ன தான் கம்பெனி ஒரு பர்சனால் க்ரியேட் பண்ணப்பட்டாலும் அது ஒரு பில்டிங் தானே தவிர ஒரு ஒரிஜினல் லிவிங் பீயிங் கிடையாது. அதனால தான் அந்த பர்சனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் எல்லாமே இருக்குது. ஒரு இண்டிவிஜுவலை என்னென்ன பண்ண முடியுமோ கம்பெனியும் எல்லாமே பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் பர்சனாலிட்டி. ஒரு இண்டிவிஜுவலுக்கு பர்சனாலிட்டினா என்ன சொல்லலாம்? அவனோட அழகு சொல்லலாம், அவனோட பேச்சு திறமை சொல்லலாம், அவனோட ஸ்கில்ஸு சொல்லலாம். ஒரு கம்பெனிக்கு அதோட ஃபீச்சர் என்னன்னு சொல்ல முடியும்? கார்ப்பரேட், அந்த கார்ப்பரேட் கல்ச்சர், கார்ப்பரேட் லெவலில் இருக்கிற அந்த ஒரு அப்பியரன்ஸ் தான் அதோட கார்ப்பரேட் பர்சனாலிட்டி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன இருக்கோ அதே இது கம்பெனிக்கும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் அண்ட் டெத்து இது இண்டிவிஜுவல் இருக்குது. பிறப்பு இறப்புங்கிறது இண்டிவிஜுவலுக்கு இருக்குது. அதே பிறப்பு இறப்பு கம்பெனிக்கும் இருக்குது. எப்படின்னா, இன்கார்பரேஷனுங்கிற ப்ராசஸ் அதுக்கு பர்த்து, வைண்ட் அப் அப்படிங்கிற ப்ராசஸ் அதுக்கு டெத்து. இதெல்லாம் என்னங்கிறத நம்ம டீப்பாக படிப்போம், இப்போதைக்கு சொல்கிறேன். அடுத்து, ஒரு இண்டிவிஜுவலை ரெசிடென்ட் சிட்டிசனா இல்லை நான் ரெசிடென்ட் சிட்டிசனா அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் பர்சனையும் சொல்ல முடியும். ஆனால் சிட்டிசனுங்கிற ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு கிடையாது. ஆனால் அதுக்குன்னு சொல்லி நேஷ்னாலிட்டி இருக்குது. ஏன்னா இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அதனால் அதுக்கு நேஷ்னாலிட்டி இருக்குது. அதே மாதிரி ரெசிடென்ஸும் இருக்குது. நான் ரெசிடென்ட் கம்பெனி, ரெசிடென்ட் கம்பெனின்னு சொல்லி பிரிக்க முடியுது. ஸோ ரெசிடென்ஸும் இருக்குது. தட்ஸ் ஆல். அடுத்து, கான்ட்ராக்சுவல் ரைட்ஸு. ஒரு கான்ட்ராக்டில் சைன் போடக்கூடிய அத்தாரிட்டி எப்படி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இருக்கோ அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்டில் சைன் போடக்கூடிய தகுதி கம்பெனிக்கும் இருக்குது. எது மூலமானு கேட்டிங்கன்னா, காமன் சீல். கம்பெனிக்குன்னு ஒரு சீலு, கம்பெனிக்குன்னு ஒரு லோகோ இருக்கும். அந்த காமன் சீல் மூலமாக அதுக்கு கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு, கெப்பாசிட்டி டு சியூ அண்ட் பியூ சியூடு. சியூ அப்படிங்கிறது என்னென்னா, கேஸ் போடுறதுன்னு அர்த்தம். ஒரு பர்சன் மேலே கேஸ் போட முடியும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை எடுத்துக்கோங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா என் மேலே கேஸ் போடுறதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அது நான் இண்டிவிஜுவல் பர்சன். அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனான கம்பெனி மேலே கேஸ் போடுறது யாருக்காச்சும் ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. பி ஷியூடு. கம்பெனி தப்பு பண்ணிச்சுன்னா அதுக்கு மேலே கேஸ் போடுறதுக்கு யாருக்குனாலும் ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கம்பெனிக்கு எகென்ஸ்டாக யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அந்த பர்சன் மேலே கேஸ் போடுறதுக்கு கம்பெனிக்கும் ரைட்ஸ் இருக்குது. அதுதான் இந்த பாயிண்டில் சொல்ல வர விஷயம். Capacity to sue and be sued. நெக்ஸ்ட்டு, லிமிட்டட் லைபிலிட்டி. அடுத்த ஃபீச்சர் லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிறது. லைபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, கடன். ஒரு பர்சன் வாங்கியிருக்கிற கடன் தான் லைபிலிட்டி. நமக்கு முக்கியமாக கம்பெனியோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் லைபிலிட்டி. அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டரோட லைபிலிட்டி எப்போவுமே அன்லிமிட்டட் கிடையாது, லிமிட்டட் தான். அதுதான் கம்பெனியோட முக்கியமான ஃபீச்சர். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, லிமிட்டட் லைபிலிட்டிக்கு மீனிங் என்னென்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஒரு கிரெடிட்டார்ட்டை கடன் வாங்கியிருக்கு. கடன் திருப்பி கட்ட முடியலை, லாஸ் ஆயிடுச்சு. ஸோ கடனை கட்ட முடியலை. வேணாம், நான் ஒரு சின்ன ஸ்டோரியாகவே திரும்பவும் சொல்கிறேன், கிளியராக புரியும். ஏபிசி கம்பெனி, இதுதான் அந்த கம்பெனி. இது என்ன பண்ணியிருக்கு, சி அப்படிங்கிற ஒரு கிரெடிட்டார்ட்ட கடன் வாங்கியிருக்கு. இப்போது இந்த கடனை ரீபே பண்ண முடியலை, கம்பெனியால் ரீபே பண்ண முடியலை. அப்போது கிரெடிட்டார் என்ன பண்ணுவார், கம்பெனிகிட்ட கேட்பார், நீ என் கடன் வாங்கினீல, என்கிட்ட காசை கொடு அப்படின்னு கேட்பார். கம்பெனி என்ன சொல்லுது, நாங்கள் லாஸில் போயிட்டோங்க, என்னால் இவ்வளோ ரூபாலாம் ரீபே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிடுது. இப்போது என்னோடய கேள்வி என்னென்னா, சரி உன்கிட்ட காசு இல்லை விட்டுடுறேன், உன் கம்பெனியில் பணம் போட்டிருப்பாங்கல்ல ஷேர் ஹோல்டர்ஸு, நான் அவங்ககிட்ட போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கே போகிறாரு, ஏ பி இவங்கெல்லாம் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்கிட்ட போய் கேட்குறாரு, உன் கம்பெனி லாஸ் போட்டுருச்சு, லாஸ் ஆக்கிருச்சு, ஸோ என்னோடய பணம் என் கைக்கு வரல, என் பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி ஏபிகிட்ட அந்த கிரெடிட்டார் கேட்குறாரு. அதுக்கு ஏபி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நாங்கள் எங்கே லாஸ் பண்ணோம், உன் பணத்தை எதுக்கு என்கிட்ட கேட்குற, போய் கம்பெனிகிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்,
ஒரு கம்பெனி பண்ண லாஸுக்கு ஏஓ பிஓ உள்ளே இருக்கிற ஷேர் ஹோல்டர் வந்து லைபிள் கிடையாது. என்ன அர்த்தம்னா இந்த ஏ வந்து அவரோட ஷேருக்கு வந்து எவ்வளோ பணம் கொடுப்பாரு, ஒரு ஷேர் வாங்குறதுக்கு 20 ரூபா 30 ரூபா இருக்கும். அந்த ஒரு ஷேர் வாங்குறதுக்கு எவ்வளோ ரூபா அவர் கொடுக்கணுமோ அது வரதான் வந்து அந்த ஏபி ஷேர் ஹோல்டர் இஸ் லைபிள். அதுக்கு மேலே எவ்வளோ லாஸ் ஆச்சுனாலும் அதுக்கு கம்பெனி தான் பேர் பண்ணணும். கம்பெனி பேர் பண்ண முடியலைன்னா கிரெடிட்டார் வந்து கம்பெனி மேலே தான் கேஸ் போட முடியுமே தவிர அதில் இருக்கிற ஷேர் ஹோல்டர் மேலே எதுவும் பண்ண முடியாது. அதுதான் வந்து இந்த லிமிட்டட் லைபிலிட்டியோட கான்செப்ட். நெக்ஸ்ட், நாட் அன் ஏஜென்ட். இது ஒரு ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்டு. கம்பெனி இந்த ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறவங்க பணம் போட்டிருக்காங்க கம்பெனியில். அப்போது கம்பெனிக்கு பதிலாக வந்து ஷேர் ஹோல்டர் வந்து சைன் போடலாமா? விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா கம்பெனி ஒரு இடத்துல சைன் போட வேண்டிய இடத்துல அதில் இருக்கிற ஷேர் ஹோல்டர் வந்து நான் இந்த கம்பெனியோட ஏஜென்ட் தான், ஸோ நான் வந்து கம்பெனிக்கு பதிலாக சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் கிடையாது. ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் நாட் த ஏஜென்ட் ஆஃப் த கம்பெனி. ஷேர் ஹோல்டர் வந்து கம்பெனியோட ஏஜென்ட் கிடையாது. அதே மாதிரி கம்பெனி இஸ் நாட் அன் ஏஜென்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர். ஷேர் ஹோல்டர் ஒரு இடத்துல கையெழுத்து போட வேண்டிய இடத்துல கம்பெனி வந்து கையெழுத்து போட முடியாது. அதுதான் வந்து நாட் அன் ஏஜென்ட். நெக்ஸ்ட்டு, கம்பெனி ஆக்ட்ஸ் லைக் நேச்சுரல் பர்சன் பட் ஒன்லி த்ரூ அ டெசிக்னேட்டட் பர்சன். கம்பெனி வந்து நம்ம என்ன பார்த்தோம், இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஒரிஜினலான பர்சன் வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கம்பெனியாலையும் பண்ண முடியும். ஆனால் அதுவாக சுயமாக பண்ண முடியாது. ஏன்னா கம்பெனிங்கிறது என்னன்னு சொன்னேன், ஒரு பில்டிங் தான். ஒரு பில்டிங் எப்படி கையெழுத்து போடும்? அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்லி டு டெசிக்னேட்டட் பர்சன். அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு டெசிக்னேட்டட் பர்சன் இருப்பாங்க. அந்த பர்சன் மூலமாக அது வந்து ப்ராசஸை வந்து செயல்படுத்துது. அதுதான் வந்து அடுத்த ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு, லிமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷன். இது என்ன ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா, கம்பெனின்னு சொல்லியாச்சு, அதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஒரு லிமிட்டுன்னு சொல்லி இருக்குது கம்பெனிக்கு, இதை தாண்டி வேறு எதுவும் கம்பெனியால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன். கம்பெனிக்குன்னு சொல்லி வந்து மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன் சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கம்பெனி இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லெவல் இருக்கும். அதை மீறி வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அது வந்து இப்போ என்ன சொல்கிறது, அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பண்ணலாம், அதை தாண்டி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. அந்த மெமோரண்டம் அசோசியேஷன் தான் அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் லிமிட்டு. ஆனால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி, இதெல்லாம் என்னங்கிறத நம்ம பின்னாடி டீப்பாக பார்ப்போம், இப்போதைக்கு சும்மா சொல்கிறதுக்காண்டி சொல்கிறேன். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் சொல்லப்படுற விஷயங்களை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். அது நம்ம பின்னாடி பார்ப்போம் எப்படி ஆல்டர் பண்ணுறதுங்கிறதெல்லாம். இப்போ ஜஸ்ட் என்ன சொல்கிறேன், மெமோரண்டம் அசோசியேஷனில் என்னென்னலாம் சொல்லப்படுதோ அதெல்லாம் செய்யலாம், அதில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத செய்யக்கூடாது, அவ்வளோதான். லாஸ்ட் பாயிண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பெர்பெச்சுவல் சக்சஷன். பெர்பெச்சுவல் சக்சஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து நம்ம இந்த ஒரு சின்ன ஸ்டோரியை வச்சே பார்த்துருவோம். கம்பெனின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அந்த கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு 10 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 10 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் ஒரு இடத்துல வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸை பேசுகிறதுக்காண்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன ஆயிடுச்சு, டெரரிஸ்ட் போட்ட ஒரு பயங்கரமான பெரிய ஆட்டம் பாம். அந்த ஆட்டம் பாம்பில் மொத்த 10 பேர் இறந்துட்டாங்க. இப்போது கம்பெனி சார்பாக பேச வந்த 10 பேருமே இறந்துட்டாங்க. அப்போ அந்த கம்பெனியை இழுத்து மூடணுமா? ஏன்னா யாருமே இல்லையே கம்பெனி சார்பாக பேசுகிறதுக்கு. இதுதான் இப்போ கேள்வி. அப்படி கேட்டால் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த பெர்பெச்சுவல் சக்சஷன் அப்படிங்கிற ஃபீச்சர் நம்மளை காப்பாற்றிடும். மெம்பர்ஸ் மே கம் அண்ட் கோ, மெம்பர்ஸ் வரலாம் போகலாம், பட் த கம்பெனி கேன் கோ ஆன் ஃபார் எவர். மெம்பர்ஸ் வரலாம் போகலாம், எத்தனை பேர் வேணாலும் வரலாம். இந்த 10 பேர் இருந்தால் அடுத்த 10 பேர், இவனோட பையன், அவனோட ஃப்ரெண்டு, அவனோட அசிஸ்டண்ட்டு, யார் வேணாலும் வந்துக்கலாம். கம்பெனி லைஃப் லாங் சர்வைவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பெர்பெச்சுவல் சக்சஷன். இந்த வேர்டே சொல்லிடும் நமக்கு. சக்சஷன்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு ஃபஸ்ட்டு ஜெனரேஷன்லேருந்து செகண்ட் ஜெனரேஷன் உருவாகிறதுக்கு பேர் தான் சக்சஷன். அதே மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட்டு 10 பேர் இறந்தாங்கன்னா அடுத்த 10 பேர் வந்துக்கலாம் அடுத்தடுத்து. அதுக்கு பேர் தான் பெர்பெச்சுவல் சக்சஷன். இதுதான் வந்து நம்ம கம்பெனியோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நாட் ஒன்லி ஃபார் சிஎம்ஏ இன்டர், நாட் ஒன்லி ஃபார் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ், 3க்குமே நமக்கு வந்து காமன். ஸோ இதை யாருனாலும் இந்த வீடியோ பார்க்கலாம். கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்க யாருனாலும் இந்த வீடியோ தாராளமாக பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.